எம்பரஸ் ஸ்வாட் மான்வாவோட பார்ட் 3 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன இதுல எங்க விட்டுருந்தோம்னா, நம்ம ஹீரோ என்னன்னா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருந்தப்ப, இந்த மாரி நானோ மிஷின்ல வர மாரி மேல இருந்து டக்கு டக்குன்னு கத்திய எடுத்து விடுறதுல. இப்ப அதுலேருந்து என்ன அப்படின்னா கன்டின்யூ பண்றாங்க. நம்ம ஹீரோ என்னன்னா, அந்த அசோசியேஷன் அந்த பவுலியன் கிட்ட தான் நடந்து போயிட்டு இருக்கான். இந்த முட்டா பையன் எதுக்காக என்ன கூப்பிட்டான்? என்ன மட்டும் தனியா ஏதோ லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பா அவன் ஏதாவது ஸ்கீமிங் பண்ண ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அங்க போனோனே அவன் வந்துட்டு உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்கள நான் வந்து இன்னும் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கும் உங்கள பார்த்ததுல சந்தோஷம். சரி நீங்க வந்து நம்ம இங்க இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா, நான் வேணா உங்களுக்காக வேணா ஒரு பவலியனே வந்து கட்டுறேன். நீங்க இங்க இருக்க ரெடியா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கல, எனக்கு இங்க இருக்கிறதுக்காக பவலியன்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இங்க தான் ஏற்கனவே ஒண்ணு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா இங்க தான் இருக்கு இந்த பவலியான் அப்படின்னு சொல்லிக்கும்போது, என் பவலியான நீ கேட்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா நான் ஜோக் தான் பண்ணேன். ஏன் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஓகே வாங்க நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் சாப்பிடுறதுக்காக அங்க போறாங்க. அங்க பார்த்தாக்கா வகை வகையான சாப்பாடு எடுத்து வச்சிருப்பாய்ங்க. என்னடா இவ்ளோ சாப்பாடு இப்படி இருக்கு? நான் கிட்டத்தட்ட என்ன போன இதுல இம்பீரியர் பேலஸ்ல இருக்கும்போது கூட, இந்த அளவு சாப்பாடு இவ்ளோ லக்ஸூரியஸா வந்து இல்ல. எனக்கு 3 வேள ராஜ விருந்து தான் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா அப்படி இருந்துமே இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களோட குக்ஸ் எல்லாம் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ஆமா அவங்க இம்பீரியர் பேலஸ விட ரொம்ப சூப்பரா வந்து சமைப்பாங்க அப்படிங்கையில ஹீரோக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ச்சே எதுக்கு தான் டென்ஷன் ஆகுதோ? சரி ஓகே. நீங்க நடந்த அந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க டிமானிக் பாத்துல இருக்க எல்லாத்தையும் அழிக்க போறீங்களா? அது வந்து ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு. முரியும்க்கு என்ன தேவையோ அத தான் நான் வந்து செஞ்சுகிட்டு இருக்கேன். இது எல்லாமே முரியுமோட நல்லதுக்கு தான். அப்ப நீங்க உரிமம் உருவாக்க போறீங்களா? இல்ல அதுக்கெல்லாம் இன்னும் சில நாள் இருக்கு. இப்போ வந்து என்ன நெறைய விஷயங்கள் நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கு. குவாண்டாங்ல தான் டிமானிக் கல்ட்டோட பேஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல சுத்தி சுத்தி நெறைய இடத்துல அவுட் போஸ்ட் இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. அதனால தான் நாங்க அவங்கள பிடுங்கி எறிய போறோம். அப்படிங்கையில, ச்சே! இவன் என்னைய ஏமாத்த பார்க்குறான். இவன் எல்லாமே இவனோட நல்லதுக்காக வந்து தான் செஞ்சுகிட்டு இருக்கான். அதான் இப்படி சொல்லிட்டு இருக்கானா? அப்படிங்கையில அவங்க வந்துட்டு டிமானிக் கல்ட் திரும்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கும் சாக்கு, அந்த எவன் டீமனுக்கும் சாக்கு. ஏற்கனவே ஹெவன் டிஸ்ட்ராயர் டீமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கான். இந்த ஆளு என்னதான் சொல்றானோ, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கான். அவனோட டெக்னிக்ஸ் எல்லாமே ஏன்ஷியன்ட் டிமானிக் கல்ட்டோட அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா அந்த கல்ட் திரும்ப வந்துட்டு இருக்குங்கிறது தான் அர்த்தம். அப்படிங்கிற அந்த ஏவல் சொல்லிட்டு, "நீ இத பத்தி என்ன நினைக்கிற?" இவன் சும்மா போய் தான் வந்து சொல்றான். அப்படி நடக்க வாய்ப்பில்ல. அதனால தான் உங்கட்ட நான் வந்து கேட்கிறேன். முரீமுக்கு உங்களோட உதவி வந்து தேவை. உங்கள மாரி கிரேட்டரான டேலண்ட் எல்லாருமே என்னன்னா முரீமுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்னடா, இவன் என்னமோ முரீம் மேட்ச் லீடர் மாரி பேசுறான். நீங்க மட்டும் எங்களுக்கு ஒத்துழைச்சீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து என்னன்னா 10,000 மெயின் வந்து என்ன இருக்க வைப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள மாரி டேலண்ட் தான் இந்த முரீமுக்கு வந்து எப்படினா ஃபுல் சப்போர்ட் வந்து குடுத்தே ஆகணும். அப்படின்னு சொல்லும்போது, என்னது 10,000 மென்னா? அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு அவன் ஒரு சொடக்கு போட்டுர்றான். என்னாச்சு? இப்ப இவன் என்ன பண்றான்? அப்படின்னு சொல்லி பார்த்தையில பார்த்தாக்கா, சைடுல பார்த்தாக்கா அந்த பொண்ணு நேத்து அந்த இது பண்ணி பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு வந்து வந்துருவா. வந்தோனே, "என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இங்க வந்த கெஸ்ட்டுக்கு மரியாதை குடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "என்ன இந்த கிறுக்கு பையன் இப்ப என்ன நினைச்சுட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அவளும் நம்ம இந்த மாரி கிரீட்டிங்ஸ் பண்ணி, "உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் டக்குனு எந்திரிச்சு அவட்ட முன்னாடி போயிட்டு, "இந்த மாரி எனக்கும் உங்கள பார்த்ததுல சந்தோஷம். நான் வந்து ஜே ட்ரிவன் டிராகன்." அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவட்ட வந்து அறிமுகம் ஆயிக்கிறான். பரவாயில்லையே! இவன் நான் வீழ்ச்சியோட என்ன வந்து மாட்டிக்கிட்டான். இதுதான் வந்து என்ன ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இந்த மாரி யங் ஜெனரேஷன பிடிக்கிறதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க இவள பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் பொண்ணுனால வந்து கிடையாது." அப்படிங்கும்போது, இந்த முட்டா பையன் என்ன நினைக்கிறான்? வரவு போறவன்ட்டலாம் இந்த மாரி தான் பொண்ண காமிச்சுட்டு இருப்பானோ? எனக்கு அதெல்லாம் வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருக்கிறதுலயே இவள் தான் நம்ம ரொம்ப அழகா இருக்கா. இந்த முடிவுல பார்த்தாலே இவ ரொம்ப சூப்பரா இருக்கா அப்படிங்கிற அவளும் அப்படியே வெட்கப்படுறா. சவுண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த மாரி பிளானுக்கு தயாராரு அப்படின்னு சொல்லி அவளுக்கும் சிக்னல் குடுத்துட்டு, இந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆனோனே ஒரு நல்ல ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணி குடுக்கணும். அதனால தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இங்க வலையில வந்து மாட்டிக்கிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. நீங்க இப்ப போயிட்டு வாங்க. நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லயில, சரி ஓகே நான் போயிட்டு வரேன். நீ வந்து தயாரா இரு. அப்படின்னு சொல்லி ஹீரோ அவட்டயும் வந்து சிக்னல் குடுத்துட்டு, அங்கருந்து கிளம்பி போறான். இவன பத்திலாம் கவனிக்காத. இவன் என்ன பண்ணான், ஒரு சாதாரண வெட்டி பையன் தான். நீ வந்து தயாரா இரு. சீக்கிரம் என்ன பண்ண உனக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, யார் கூட? அப்படின்னு சொல்லி கேட்கல. என்னது யார் கூடயா? ஏய் உனக்கு நான் வந்து நான் அப்பயே வந்து சொல்லியிருக்கேன். அந்த சதர்ன் பிளேட் கூட தான் வந்து அப்பனா கல்யாணம். சீக்கிரமா வந்து இங்கேருந்து போ! அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில எப்படின்னா கத்தி விட, அவன் ஓகே எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. இந்த பக்கம் வந்து என்னன்னா எல்லாரும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்படியே தயாரா இருக்காங்க. எல்லாரும் வந்து என்னன்னா ஆரவாரமா அத கொண்டாடிட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அங்க உள்ள வந்து நுழைஞ்சிருவான். உள்ள பக்கம் வந்து நுழைஞ்சுட்டு, ஓகே சீக்கிரமா வந்து என்னன்னா போயாகணும். அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது பார்த்தாக்கா, அந்த பாடிகார்டு அந்த ஹீரோயினியோட பாடிகார்டு வந்துட்டு, இந்த மாரி நீங்க என்ன சொல்றீங்க? அவன வந்து நம்பலாமா? அவன் எந்த அளவுக்கு வந்து இது பண்ணிட்டு இருப்பான்? எனக்கும் தெரியல. ஆனா வந்து என்னன்னா, அவன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஹீரோ யோசிக்கிறான். ஏன் எல்லாத்தையும் போய் இந்த பாடிகார்ட்ட சொல்றா? அச்சோ! எரிச்சலா இருக்கு. அப்படிங்கும்போது அந்த எம்எல்ஏடி மேன் சொல்லிட்டு, "எதுக்குடா தேவையில்லாம இங்க நின்னுட்டு இருக்க? வா நம்ம போலாம். நாமலாம் இந்த மாரி குடுத்த வாக்கெல்லாம் காப்பாத்தக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நம்ம போலாம். எனக்கு ஆனா நம்பிக்கையே இல்லன்னு சொல்லிட்டு அந்த பாடிகார்ட் சொல்லிட்டு இருக்கையில நம்ம ஹீரோ டக்குனு உள்ள பூந்துருவான். "எப்படி இவன் வந்தான்? இவ்வளோ சீக்கிரமா என்னடா உள்ள வந்துட்டான்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கண்ண பார்த்துட்டு, "ஏய் நீ தானே என்னடா அந்த குதிரையில வந்து வந்த ஆளு." அப்படின்னு சொல்லும்போது, அவ இருந்துட்டு பார்த்துட்டு, "ஏய் நீ தானே அந்த பைத்தியம். குதிரை வர்றது கூட தெரியாம நடு ரோட்ல வந்து நின்னுட்டு இருந்த ஆளு."
அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏய் சும்மா தேவையில்லாமலாம் வந்து பேசிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா, அவளும் என்னன்னா அவளோட மாஸ்க் வந்து நம்ம எடுத்துருவா. "எதுக்கு இப்ப நீ சம்மந்தமே இல்லாம உன் மாஸ்க் எடுக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னன்னா டக்குனு கண்டுக்காத மாரியே என்னன்னா டக்குனு அந்த ஹீரோயினிய பார்த்து முன்னாடி போவாங்க. "ஏன்டா நான் இங்க ஒரு ஆள் நின்னுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க." அப்படிங்கல. "சரி ஓகே நீ ரெடியா இருக்கல்ல போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கல. போலாம். ஒரு நிமிஷம் இதோ இத வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லையில பார்த்தா ஒரு பெரிய மூட்டைய வந்து எடுப்பா. "என்ன இதுல என்ன மூட்டை வச்சிருக்க?" அப்படின்னு. "இதுல நகை, துணி எல்லாமே இருக்குப்பா." அப்படி. "இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. தூக்கி போடு." அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப நம்ம வந்து நேரடியா வந்து போலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எப்படி நீ வந்து அவர கூட்டு போவ? எங்களிடைக்கு எந்தவித ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியாது. அப்படி இருந்தும் நீ எப்படி அவங்கள இங்கேருந்து போக விட? நான் வந்து அவங்கள வந்து தூக்கிட்டு போப்போறேன். நீ அதுக்கு ஏதாவது திட்டம் வந்து போச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி சொல்லயில, "அந்த திட்டம்லாம் நான் எதுவும் யோசிக்கல. இங்க நான் சீக்கிரமா வந்து போறது தான். எனக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு தோணுது. அததான் நான் வந்து செய்ய போறேன். சரி ஓகே. நீ வந்து என்ன செய்யணும்னு வந்து நினைக்கிற? அத முதல்ல வந்து எனக்கு சொல்லு. நான் வந்து என்ன பண்ணேன் அப்பதான் அடுத்தடுத்த முடிவு வந்து இது பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல வெளிய வாட்டர் கார்டியன்ஸ் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அத மறந்துட்டியா? அவங்கள தாண்டி போறதே ரொம்ப கஷ்டம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "வாட்டர் கார்டியன் எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது. ஏம்மா நீ கொஞ்சம் அப்படியே என்ன அப்படியே என் பக்கத்துல வரியா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எவ்வளோ தூரம்?" "இதோ இன்னும் கொஞ்சம் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல இருந்து அவ மூஞ்ச வந்து நல்லா பார்க்குறான். ம், ம், ம். நல்லா தான் இருக்கு. சரி ஓகே. இவள்ட்ட வந்து என்ன பண்ண ட்ரை பண்ண முடியும் தானே? பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே. நம்ம அப்ப அதே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். சரி நான் இப்போ உன் மேல ஃபேஸ் சேஞ்சிங் கேஸ் அதுதான் வந்து யூஸ் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது 2 பேருமே ஷாக் ஆயிடுறாய்ங்க. அத வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் உன் முகம் வேற ஒரு ஆளோட ஒரு முகம் மாரி வேணும்னா மாறிரும். அப்படி மாறுனதுக்கப்புறம் ஈஸியா வந்து இங்கேருந்து போயிடலாம். அந்த பாடிகார்டு உன்ன என்ன பண்ணா, அங்க இருக்க எல்லா செக்யூரிட்டி கண்லயும் மண்ண தூவிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்து வெளிய வந்துருவா. அங்கருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் நான் உன்ன தூக்கிட்டு அங்கருந்து தப்பிச்சு போயிடுவேன். அவ்வளோதான் நம்ம வேலை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்ல எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு என் மூஞ்ச மாத்திக்கிறதுல விருப்பம் இல்ல. எனக்கு இந்த மூஞ்சில இருக்கிறது தான் வந்து விருப்பம் அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் வெறும் 15 நிமிஷம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லல. அதான் சொன்னேன்ல மேடம்க்கு எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியாதுன்னு. அப்படி இருக்கையில எப்படி நீ இத வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அதெல்லாம் என்னோட வேல. நீ அதுக்கு தகுந்த ஒரு ஆள மட்டும் கூட்டிட்டு வா. அது மட்டும் தான் இப்ப உன்னோட வேல. சீக்கிரமா போய் யாராவது ஒண்ணு அப்படின்னா ஒரு மெய்ட வந்து கூட்டு வா போ. அப்படின்னு சொல்லி சொல்லல. சரி ஓகே ஏதோ ஒண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்ட வந்து கூட்டிட்டு வரல. இந்த நேரத்துல ஏன் இப்படி நடுரோட்டுல கூப்பிடுறீங்க அப்படின்னு. சும்மா வா. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோலாம் நின்னு பார்த்துட்டு இருக்கான். எவ்வளோ நேரம் ஆக்குவான்னு தெரியலையே. அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஹீரோ சவுண்ட் ட்ரான்சிஷன் மூலியமா அவள போ சொல்லு. நான் ஃபுல்லா வந்து பார்த்துட்டேன். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "சரி ஓகே நீ கிளம்பலாம். இங்கேருந்து கிளம்பு." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவ வந்துட்டு, "என்னாச்சு நடுராத்திரி இப்படி கூப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களே." அப்படிங்கல நம்ம ஹீரோ டக்குனு அவன் முன்னாடி வந்து உட்காந்துட்டு, "ஓகே நான் வந்து என்ன இத ட்ரை பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில அப்படியே என்னமோ சிவப்பு கலர்ல ஒரு லைட் மாரி வெளிய வர ஆரம்பிச்சுரும். அவன் மூஞ்சில டக்குனு வந்து அப்படின்னா கைய வச்சுட்டு, திடீர்னு என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வந்து அப்படியே வந்து இதுவாகுது. ஆ இது உண்மையா ரொம்ப அற்புதமாவே இருக்கு. எப்படி இப்படி நடக்குது? என்னால இத நம்பவே முடியல. கரெக்ட்டா வந்து மாறிருச்சே! அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா, அந்த மெய்டோட அந்த முகம் மாறி என்னன்னா மாறிடும். இது வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு டைம் இல்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வந்து இருக்கு. சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, இங்கேருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி அவன வந்து நம்புறீங்க? இதெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கும்? என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படின்னு. அத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியல. முதல்ல நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போணும். அது மட்டும் தான் என்னோட ஒரு விருப்பமாவே இருக்கு. எனக்கும் அவன் மேல ஒரு சில நம்பிக்கையும் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இவங்க 2 பேரும் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாரி இருக்கு. அந்த இது ஒரு பாதை மேல நடந்து போயிட்டுருக்கையில பார்த்தாக்கா, அது தண்ணிக்குள்ளேருந்து பார்த்தா எல்லாம் வந்து குதிக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம். "எங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எங்க வெளிய போயிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த பாடி கார்டு வந்துட்டு, "இந்த மாரி நாங்க வெளிய போணும். லேடி தான் எங்கள வெளிய அனுப்ப சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்லயில, "என்னது லேடி உங்கள வெளிய போ சொல்லியிருக்காங்களா? எதுக்கு இவ்வளோ நேரத்தில?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அதெல்லாம் தெரியாது. அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. இவ தான் வந்து என்னன்னா அந்த மெய்டு." சும்மா வந்து என்னன்னா விட்றா அப்படின்னு சொல்லி, "இங்க பாரேன் அவளலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கால்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "சும்மா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு, "சரி ஓகே நாம இங்க வந்துட்டோம். இவன் எங்க இருக்கான்?" அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, டக்குனு நம்ம ஹீரோ மேல இருந்து குதிச்சுருவான். குதிச்சுட்டு ஒரே நேரத்தில டக்குனு அவள தூக்கிட்டு, "நான் வந்து சீக்கிரமா வந்து போறேன். என்ன பின்தொடர்ந்து வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து டக்குனு ஒரு ஃபிளாஷ் அடிச்ச மாரி டக்குனு வந்து போயிடுறான். அந்த லூசு பய வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. டக்குனு வந்து போயிட்டான். எங்க போறான்னு சொல்லிட்டும் வந்து போல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே இப்போ உன்ன எங்க கொண்டு போய் விடணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவ இருந்துகிட்டு, இந்த மாரி என்ன கொண்டு போய் அந்த பெக்கர் செட்டு அங்க கொண்டு போய் வந்து விட்டுரு. அப்படின்னு சொல்லும்போது, என்னது பெக்கர் செட்டா? அங்க கொண்டு போயா வந்து உன்ன விடணும்? ஆமா. நான் வந்து அங்க தான் வந்து போணும். சரி பரவால்ல. இது உண்மையா நல்ல ஒரு நல்ல விஷயம் தான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோலாம் டக்குனு அந்த இடத்துக்கு வந்து நானா போயிடுறான். அங்க போயிட்டு டக்குனு அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு சூறாவளி மாரி வந்து அந்த இடத்துல வந்து எப்படின்னா டக்குனு லேண்ட் ஆக ஆரம்பிச்சுருவா. சரி ஓகே. நாம இங்க வந்துட்டோம். சரி அந்த பாடிகார்டு எங்க? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா, அவ வந்து ஓடி வந்துட்டுருப்பா. "ஏன் இவ்வளோ லேட்டா வந்துட்டுருக்க?" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா, அவ மூச்சு திணற ஓடி வந்துட்டுருப்பா. ஆ சரி ஓகே. நீங்க வந்து எப்படின்னா இப்ப பத்திரமா இருங்க. நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன். எங்க போறீங்க? அப்படிங்கிற. நான் இங்க இருந்தேன் அப்படின்னாக்கா, அது வேணா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லாம நான் அங்க இல்லன்னு தெரிஞ்சாலே என் மேல தான் எல்லாத்தோட சஃபிஷியன்ஸும் இதா இருக்கும். அதனால நான் சீக்கிரம் வந்தோம்னா அங்க போயே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சான். டக்குனு வானத்துல மின்னல் மாரி என்னா தாண்டி போக ஆரம்பிச்சுருவான். சரி ஓகே. இப்ப அந்த கிழவனோட மூஞ்சி எப்படி இருக்கும்? அத பார்க்க தான் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தாக்கா, இந்த பக்கம் எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாய்ங்க. "நீங்க எங்க போனீங்க? இவ்வளோ நேரம் ஆச்சு. ஆள காணோம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே போதையிலே வந்து நின்னுட்டு இருப்பாய்ங்க.
ஹீரோவும் அப்படியே அவிங்க கூட வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறான். அவிங்க எல்லார் கூடயும் சேர்ந்து அப்படியே குடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். "பரவால்ல இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீங்க எல்லாரும் சூப்பரா வந்து இது பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா வந்து டான்ஸ் ஆடிட்டு, பாட்டு பாடிட்டு இது பண்ணிட்டு இருப்பாய்ங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கூட வந்து என்னன்னா, அந்த மசூல் காய் வந்து அப்ப பேச ஆரம்பிப்பான். "எனக்கு உங்கள முதல்ல பார்க்கையில புடிக்கவே இல்ல. நீங்க சரியானவனா பொய் சொல்ற ஆளுன்னு நெனச்சேன். ஆனா நாளாக நாளாக உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ், உங்களோட பவர் எல்லாமே பார்த்தாலும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்கள எனக்கு ரொம்ப வந்து புடிச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கையில ஹீரோவும் வந்து என்ன சொன்னாங்க, "எனக்கும் வந்து எப்படின்னா, உங்க இந்த ரிங்க்கு வந்ததிலயே உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க இல்லன்னா ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருப்பேன்." அப்படிங்கிற 2 பேரும் கட்டி பிடிச்சு உருண்டுட்டு இருக்காய்ங்க. "அடுத்து நீங்க எங்க போலான்னு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கல, "எனக்கு எந்த பிளானும் இல்ல." அப்படிங்கல, "கண்டிப்பா நீங்க அப்ப எங்களோட அந்த 5 கிரேட்டர் கிளான்ஸையும் விசிட் பண்ணி தான் போணும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாக்கடிச்சுட்டு இருக்காங்க. சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அடுத்த நாள் காலையில அந்த ஆள் பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சுறா, "என்னடா சொல்றீங்க? எப்புட்றா அந்த தப்பிச்சா? இவ்வளோ சுத்தி பாடி கார்டு எல்லாம் இருக்கும்போது எப்புட்றா அவ அங்கருந்து தப்பிச்சிருப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கல, லேடி இருந்த அந்த ஹவுஸ்லேருந்து என்ன பண்ணா, கடைசியா அவங்க பாடி கார்டு தான் வந்து வெளிய போயிருக்காங்க. அவங்க கூட போம்போது ஒரு மெய்டயும் வந்து கூட்டு போயிருக்காங்க. அப்பதான் விசாரிச்சு பார்க்கும்போது, அந்த மெய்டு உள்ள தான் இருக்கா. "நான் எங்கேயும் வெளிலலாம் போல. நான் உள்ள தான் வந்து இருந்தேன்." அப்படின்னு வேற சொல்றா. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பன்னா ஃபேஸ் சேஞ்சிங் ஆர்ட்ஸ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி முடியும்? ஆனா அவளுக்கு தான் மார்ஷியல் ஆர்ட்ஸே வந்து தெரியாதே! அப்ப யாரோ ஒருத்தவங்க தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்து என்னாச்சுங்கிறத இன்னொரு விதமா பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா.